நோ மோ சைலன்ஸ் நோ மோ சீச். இந்த பலஸ்தீனுக்காக இன்னைக்கு மக்கள் சேர்ந்து பொருள் கராத்தேல இருந்து கேம்பல் பார்க் மட்டும் போகொண்டு இருக்கு. ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இது முஸ்லீம்கள உரிமை மட்டும் இல்ல, இது மனிதாபிமானத்துக்கு உரிமைகள் தான். 78 வருஷம் ஆகுது அங்க பலஸ்தீன்ல மக்கள் கொல்லப்படுறாங்க, பிள்ளைகள், பெண்கள், அதோட ஆண்கள். அவங்க அப்படி ஒரு இடம் ஒன்று வச்சே இல்ல. இஸ்ராயல் யூத நாடு தீவிரவாத நாடு. யாருக்குமே இந்த கட்சியில சொல்றதுக்கு இஸ்ராயல் இஸ் a rogue nation, இஸ்ராயல் இஸ் a terrorist nation. ஸோ இன்னைக்கு இது ஒரு மெசேஜ் மட்டும்தான். ஏனென்றால் இன்னைக்கு இருக்கிற இந்த பலஸ்தீன் சிச்சுவேஷனுக்கு உலக நாடுகள் சொல்லுது பலஸ்தீன் ஒரு தனி நாடாக ரெகக்னைஸ் பண்ற அளவுக்கு வந்திருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா எங்களோட முயற்சி இன்னையோட முடியக்கூடாது, இது நடக்கணும். ஏனென்றால் டெய்லி பசியில அங்க பிள்ளைகள் சாகுறாங்க. இது பலஸ்தீனுக்குள்ள ஐநா சபை மட்டும் உள்ள பொறுப்பல்ல, இது எந்த அரபு தேசம், எந்த அரபு நாட்டுக்குரிய பொறுப்பு தான். அவங்க எம்பார்த்தி எழுமுறை காட்டி இந்த பிரச்சனைக்கு பாதிப்பு கொண்டு வராது. ஆனா மற்ற ஐநா சபை, அமெரிக்கா, இஸ்ரேல், யூத நாடுக்கு சப்போர்ட் பண்ணுது. அவங்க என்ன சொல்றாங்க, அப்புறமா அடிச்சுட்டு வெப்பன் கொடுத்துட்டு சாப்பாடும் கொடுக்குறாங்களா, பிச்சையா போடுறாங்க. அவங்க அப்படி உள்ள ஆட்களை இல்லாம ஆக்குறதுக்கு தீவிரவாத இஸ்ராயல் ஆட்கள் எங்கட முஸ்லீம்களை, பலஸ்தீனியவங்களை இல்லாம ஆக்குறதுக்கு தான் இந்த சூழ்ச்சி செய்யறாங்க. இந்த சூழ்ச்சிகளுக்கு நீங்க மாட்ட வேணாம். ஏனென்றால் அவங்க ஆயுதங்கள் கொடுக்குறாங்க, அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்குது, அதுக்கு பிறகு சாப்பாடும் கொடுக்குது. என்ன குர்பானுக்கு அடிக்கிற மாடா நினைக்கிறாங்களா எங்களையா? ஒரு நாளும் பலஸ்தீன் குரலோ முஸ்லீம்கள குரலோ இந்த உலகம் அழியிறவரை காட்டி இன்ஷா அல்லாஹ் நிக்க தான் போகுது. யாராலும் நிக்க முடியாது. அல்லாஹ் படிச்ச படைப்பு, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா அனுப்பின கலிமால இருக்கிறவங்க. அது சொல்லி எங்கட ஈமான் பலவீனமான அல்ல, முஸ்லீம்கள் பலவீனமானவங்க அல்ல. அது காட்டுறதுக்கு இது நல்ல ஒரு உதாரணம். இன, மத, வேதம், மொழி ஒன்றுமே பார்க்காம மனிதாபிமானத்துக்கு ஆட்கள் வந்திருக்கிறாங்க. இதை மதிங்கோ. வீட்டுக்குள்ள இருந்த ஆட்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எது காரணம் கூட வர கிடைக்கலாம் போச்சு, துவாக்கள் இருங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறதை நீங்க குறைச்சிருங்க. அதுகள் பார்த்து எங்களுக்கு தாங்க இயலாது. இந்த மாதிரி இடங்கள்ல வாங்க. ஒவ்வொரு ஆளும் தனித்தனியா குடும்பமா எம்பசியும் ஐநா சபைக்கு போனீங்கன்னா அவங்களோட தலை குழம்பும். ஒரு நாள்ல ஒரு இடத்துக்கு போவானம். இது அரசியல் ரீதியில் இல்ல, இது மனிதாபிமான ரீதியில தான் நாங்க யோசிக்கணும், தவிர வேறொரு இல்ல நோக்கங்கள் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் பலஸ்தீன் ஃப்ரீ நாடு ஆகும். பலஸ்தீன் மக்களுக்கு சுவாதீனம் கிடைக்கும். Free Palestine! Hey!